போய் பார்க்கும்போது ஏற்கனவே இந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று சொல்லிக் கொண்டு வீட்டிலே இருந்து விடவில்லை. யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று போனாங்க. நல்ல கவனிங்க, இவங்க போய் அந்த கல்லை புரட்டி தள்ள முடியலன்னா வெறுமையா தான் வரும். ஆனா அதனால முயற்சிப்போம் என்று அந்த பெண்கள் போனாங்க பாருங்க. தேவன் அவருடைய முயற்சியை பார்த்தார், அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்காக ஏற்கனவே கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்படியானால் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வரக்கூடுமானால் அடைக்கப்பட்ட கல்லறையிலிருந்து அவரால் வர முடியுமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கல்லை புரட்டி தள்ளியது எதற்காக என்றால் இயேசு வெளியே வருவதற்கல்ல, நீ உள்ளே போவதற்கு. அங்கே இயேசு உண்மையாக உயிர்த்தெழுந்தார் என்றார் என்பதை பார்ப்பதற்காக தான். இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வருவதற்காக கல் புரட்டி தள்ளப்படவில்லை என்று நான் நம்புகிறேன். எதற்காக தெரியுமா? உள்ளே இயேசு இல்லை என்று நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் கல் புரட்டி தள்ளப்பட்டது. மகளே, ஆண்டவர் பெரியவர் என்பதையும் வல்லமையுள்ள தேவனை உனக்கு காட்டும்படியாக கல் புரட்டி தள்ளப்பட்டது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே ஒன்றை எண்ணிக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் கணவரையும் உங்களையும் உங்கள் வருமானங்களையும் உங்கள் சூழ்நிலைகளையும் உங்கள் சொந்தங்களையும் இயற்கையான நடைமுறைகளையும் பார்த்து நீங்களே ஒரு கற்பனையாக சில விஷயங்களை வைத்திருக்கிறீர்களே, அதெல்லாம் உடைச்சு போட்டுட்டு என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும், எனக்கு அவர் பலன் தர முடியும், என் வாழ்வை உயர்த்த முடியும், என் பிள்ளைகளை உயர்த்த முடியும், கர்த்தர் எனக்கு ஏதாகிலும் ஒரு அற்புதம் செய்ய முடியும், என் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் ஆழமாக விசுவாசியுங்கள். யார் நமக்காய் கல்லை புரட்டி தள்ளுவான் என்று கேட்பது தவறல்ல. ஆனால் அந்த வார்த்தை உங்களை உட்கார வைத்து விடக்கூடாது. நீங்கள் எழுப்பி ஆண்டவருக்காக ஓட வேண்டும். இது எப்படியாக வேண்டும் அறியாதை போல கேட்பது தவறல்ல. ஆனால் கர்த்தருக்கு அடிமை என்று அவர் ஒப்பு கொடுத்தது போல நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். மகிமைப்படுத்துவோமாக. இந்த ஆராதனையில நம்ம கூட ஆண்டவர் இடைப்பட வேண்டுமே. அவருடைய பிரசன்னத்தால் நம்மை ஆண்டவர் நிரப்புவாராக. தேவனுடைய மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. பாடலை பாடும் போதே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள தரட்டும். ஒரு புது பலனை ஆண்டவர் நமக்குள்ள தரட்டும். ஆமென். மன சோர்வுகளை ஆண்டவர் மாற்றுவாராக. ஒரு விடுதலை உண்டாகணுமே. ஆராதனை வேளையில் ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. ஆராதனை வேளையில் ஆண்டவர் பெரிய விடுதலை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தின் நிறைவு எங்கள் மேல் காணப்படுவதாக. செய்தியின் மூலமாக எங்களோடு ஆண்டவர் பேசுவீராக. பாடல் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை மழை இருந்தாலும் கூட ஜனங்கள் ஆண்டவரை தடையில்லாமல் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு வருவார்களாக என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய இரக்கம் பெரியது. தேவனுடைய இரக்கம் பெரிதாண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் எல்லாரையும் தாங்கணுமே ஆண்டவரே. ஒருவர் கூட பிரசன்னத்தை உணராமல் போய்விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த கிருபை தாங்கப்பா. ஒரு தாயும் தகப்பனுமாய் இருந்து நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோமாக. பாடுவோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அது. கடலின் ஆழம் போல் கருணையோடு இருக்கும், கரையில்லை அவர் அன்பு கரையற்றது. என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்த போறோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். என் இயேசுவை போலே ஒரு நேசர் இல்லையே. கொடுமைய சீரல் பெரு வெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. கொடுமைய சீரல் பெரு வெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. கலனும் வேடைக்கும் எளியோர்க்கு
அளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். சொல்லு, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்ல. சொல்லுங்க, இயேசு நல்லவர், அவர் நல்லவர், நேசர் இல்லையே. கல்லு முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே தலக்கங்கள் நெருக்கங்கள் அதை கொடுத்த. கல்லு முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே தலக்கங்கள் நெருக்கங்கள் அதை வருத்த. எல்லையில்லாத எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமும் செய்கிறார். எல்லையில்லாத எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமும் செய்கிறார். சேர்ந்து இயேசு கைதட்ட முடிஞ்ச கைதட்டி பாடலாம். என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் தெரிந்து வந்திடுவே. சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் தெரிந்து வந்திடுவே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம் சில பாடலை. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, ஒன்றுமில்லாத எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீரையா. என்னை பேர் சொல்லி அழைத்தீரே. அருமையான ஒரு பாடல், கைதடி சேர்ந்து பாட போறோம். வனாந்தரமா இருந்த என்னை பற்றாத ஊற்றாக மாற்றினீரே, என் வாழ்நாளெல்லாம் உண்மை வாழ்ந்துடுவேன், என்றும் வழியில் நடந்துடுவேன். பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே.
உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் நம்புகிறேன் என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். உங்களுடைய பாரங்களை அறிந்தவர், உங்களுடைய கண்ணீரை அறிந்தவர், உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர். உள்ள கைகளில் உடைய வாழ்விக்கிற மகளே, நம்பிக்கையோட இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஒன்றும் இல்லாத எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காண செய்தேன். ஒன்றும் இல்லாத எனக்கு வெற்றியை காண செய்தேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் மறைந்தவரே, கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கில் உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் மறைந்தவரே, கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கில் உயர்த்தினீரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே ஆண்டவர் உயர்த்தி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆமென். முழங்கால் போட முடிஞ்ச முழங்கால் பண்ணிடலாம். அவரது எப்படியோ தேவரை உண்மையான மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் நேரம் அவரை ஆராதிப்போமாக. அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோமாக. ஆண்டவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆராதிப்பதற்காகவே இந்த காலவேளையில் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை புகழ்வதற்காக. ஆமென். ஆண்டவரே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் 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 ஆண்டவரே நல்லவர் ஆண்டவரே. சொல்லுங்க. ஒருவர் கூட அமைதியாக இல்லாதபடி ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆராதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பலத்தோடு ஆராதிப்போமாக. ஓ ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. முழு மனதோடு கர்த்தரை ஆராதிப்போமாக. முழு இதயத்தோடு தேவனை துதிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் மேல் உள்ளதான அன்பு நம்மை சும்மா இருக்க விடாது. அவரை துதிப்பதற்காக நம்மை தூண்டி விடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்ணீரை மாற்றினபடினால் கர்த்தரை துதிங்க. நம்முடைய தேவர்களை சுதித்தபடினால் ஆண்டவரை துதிங்க. பொல்லாத சாத்தான் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ததை எண்ணி கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வந்தாலும் யூதா ராஜ சிங்கமாக ஓ நமக்காக ஆண்டவர் இருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொல்லாப்புடத்தில் ஏறிடாது, வானையும் கூடாரத்தை அணுகாது. ஆமென். வழிகளெல்லாம் காப்பதற்காக தேவன் தன்னுடைய தூதரை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்வு மத்தியில் பலன் தருகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்விலே தேவன் பலத்தை கிரியைகளை செய்ய போதுமானவர். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் தந்தார். அவருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் தந்தார். நம்மை ஆண்டவர் பலத்தோடு நடத்தினார் ஐயா. ஓ என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் உள்ள கைகளில் வரைந்தாரே. வனாந்தரமாக இருந்த என்னை வற்றாத ஊற்றாக மாற்றினாரே. ஹல்லேலூயா. அந்த கால வேளையில எங்களை மட்டுமாய் கூட்டி சேர்த்து நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இரவில் தூங்கி காலை எழுவதுடைய கிருபையே, ஒரு புதிய நாளை காண்பதுடைய கிருபையே. இந்த 2020 வருஷத்துல ஆண்டவர் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில இந்த கடைசி மாதத்துக்குள்ளே வரும்படியாக எங்களை கொண்டு வந்தீரே. எங்கள் தொழில்கள், வியாபாரங்கள், வருமானங்கள் எல்லாத்திலையும் ஆண்டவர் கூட இருந்தீர் ஐயா. எத்தனை சுகவேதனை வந்த பொழுதிலும் கூட என் தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் நெருக்கங்களின் பாதைகளில், கண்ணீரின் பாதைகளில், தளர்ந்து போன நேரங்களில் எங்கள் கர்த்தர் தான் எங்களை தாங்கினீர் என்பதை நாங்கள் விசுவாசம்
பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு கொண்டு உன் நம்பிக்கை நீங்குவதால். இந்த காலையிலே முழு நம்பிக்கையோட இந்த பாடலை சொல்லுங்க, இந்த வரிகளை பாடுங்க, அது உள்ளத்திலிருந்து வரட்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் முடிவு கொண்டு உன் நம்பிக்கை நீங்குவதால். கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை நீங்குவதால். காலவேளையில ஒரு முடிவற்ற நிலைமையில நம்பிக்கையெல்லாம் இழந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறாயோ மகளே, மகனே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற வேண்டிய இலக்கை அடைவதற்கான நம்பிக்கை எல்லாம் இழந்து போனீர்களோ, இனி நடப்பதற்கே வழி இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட வழி இல்லையே, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்ற கேள்வியோடு கூட நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்று கலங்குகிறீர்களோ, நம்பிக்கை என்ற நிலையில இந்த காலையில் வந்திருக்கிற மகளே, வேத வசனம் பொய் சொல்லுவதில்லை, அது பொய் சொல்லாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. என் தேவனாகிய ஆண்டவர் உன் வெட்கத்துக்கு பதிலாக மகிமையை கர்த்தர் காணப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுதை போல சட்டைகளை அடித்து பறப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளையே, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறாய் அல்லவா? உயிருள்ள ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறாயே. உனக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவரை, உனக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்பி வைத்து வந்திருக்கிறாயே. எல்லாவற்றையும் விட்டு என் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி அவருக்காக வந்து நிற்கிறாய் அல்லவா? அவர் உன்னை காணும் தேவன். அவர் உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நடந்திருக்கிறது. இனி உன்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரா, சகோதரி, உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலம் வரை, குறித்த காலத்தில் தரிசனத்தை நிறைவேற்றுவார். உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அந்த வசனம் பொய் சொல்லாது. நிச்சயமாக வரும். தாமதித்தாலும் அதற்காக நான் காத்திருப்பேன். ஒருவேளை தாமதமாகலாமே ஒழிய அது நடக்காமல் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. எங்களுடைய எல்லா ஆராதனையும் பாடல்களை அங்கீகரிக்கிறவரே, இந்த ஆராதனையில் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். நிறைய ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் முடிசூட்டும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாள் கேட்ட ஒரு கேள்விக்கு தான் தேவனாகிய கர்த்தர் தூதன் மூலமாய் கொடுத்த பதில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பார் என்கிற செய்தியை தூதன் மரியாளுக்கு சொன்ன போது மரியாளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மரியாள் அவள் கன்னி பெண்ணாக இருந்ததுனால அது எப்படி ஆகும் என்று கேட்டார்.
இந்த உலகத்துல எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு, இது எப்படி முடியும் என்ற கேள்விக்கு தேவன் கொடுக்கிற பதில் என்னவென்றால், அது தேவனாலே ஆகும், அல்லது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் நம்முடைய தேவனுடைய விலையேற்ற வார்த்தையாக இருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை அவர் விசுவாசித்தார். சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லும் போது நாம் அதை ஏற்றுக்கொண்டால், கீழ்ப்படிந்தால், விசுவாசித்தால் தேவன் அதை செய்து முடிக்கிறார். அவன் கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதற்கான அடையாளம் என்பது மரியாள் வாழ்வில் நடந்தது. இந்த மாதம் கிறிஸ்துமஸ் காலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கூட மரியாளாலை விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையில் தேவனாகிய ஆண்டவர் இந்த மரியாளை தேர்ந்தெடுத்து, உன் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை சொன்னார். அவன் ஸ்தோத்திரம், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சொன்னார். தேவனாகிய கர்த்தர் சொன்னதை கேட்கும் நிலையில் அவள் இல்லை. அவளுடைய அவிசுவாசத்திற்கான காரணம் இருந்தது. ஒட்டுமொத்தமாக மரியாளை குறை சொல்லிவிட முடியாது. மரியாளுடைய இடத்தில் யாராக இருந்தாலும் அப்படித்தான் கேட்பார்கள், இது எப்படி ஆகும் என்ற கேள்வி. இயற்கையாக கேட்கும் கேள்வி எப்படி ஆகும் என்ற கேள்வி, அது தவறு ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்ற சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. காரணம் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நம்முடைய வேலை, நம்முடைய வருமானம், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள், இப்போது இருக்கிறதான காலகட்ட நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம், சில விஷயங்களை நாம் நம்ப முடியாமல் இருக்கிறதான நிலை உண்டுதான். அதைத்தான் இந்த மரியாள் சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த காலையில அப்படிப்பட்ட மரியாதை போல ஒரு கேள்வி கேட்கிற நிலையில நீங்கள் இருந்தால், ஆண்டவர் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடி உங்க குடும்ப சூழ்நிலை இருந்தால், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசியுங்கள். சூழ்நிலைகளை விசுவாசியாமல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். எதெல்லாம் மனுஷனால் கூடாததோ அதெல்லாம் தேவனால் கூடும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். மனுஷனால் கூடாதவைகளை தேவனாலே கூடும். இன்னொரு இடத்துல ஐஸ்வர்யவான்கள் ரட்சிப்பை பற்றி பேசும்போது சீசர்கள் இயேசுவிடத்தை கேட்க, அப்படியால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், இது மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனாலே கூடும். ஐஸ்வர்யவான்கள் ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது போல என்று சொல்லுகிறார். அப்படியானால் அது கடினமான ஒன்றுதான், ஆனால் மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் அது கூடும் என்று வேதவசனம் சொல்கிறார். எனவே இந்த காலவேளையில ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? என் வாழ்வில் தேவன் எதையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். என்னாகும் புத்தகத்தில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்தால் யாராவது வாசிக்கலாம். என்னாகும் புத்தகம் 13:31. அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. ஸ்தோத்திரம். அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இங்க ஒண்ணு கூடாதுன்னு சொல்லியிருக்கு. மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் தேவன் செய்கிறார்னு சொன்ன. அநேக இடங்கள்ல மனிதர்கள் வந்து எங்களால் முடியாது, கூடாது, அது நடக்காது என்று எங்கெல்லாம் சொன்னாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் நம்பின போது ஆண்டவர்களுக்கு அதை கூட பண்ணினார், அதை செய்தார், அதை நிரூபித்தார், ஆண்டவர் கை கொடுத்தார். இதெல்லாம் நம்ம அதில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த சூழ்நிலை நான் வாசிக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் கானானுக்கு பிரவேசிக்கும் போது வழியில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, மோசே 10 பேரை தேர்ந்தெடு, ஒரு 12 பேரை தேர்ந்தெடு, ஒரு கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை தேர்ந்தெடு என்று சொன்னார். மோசேயும் அதே போல தேர்ந்தெடுத்தார். அவர்களை கானான் தேசத்திற்கு போய் வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். அவர்கள் போய் அங்க இருக்கிறதான சூழ்நிலையை பார்த்து வர சொல்கிறார். அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது, அந்த மனுஷர்கள் எப்படி இருக்கிறார்கள், தேவன் சொன்னது போலதான் அங்கே விவசாய நிலம் இருக்கிறதோ, பாலும் தேன் ஓடுகிற தேசம் தானா, அங்கே அவர்களை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும், இதெல்லாம் வேவு பார்த்து வரும்படியாக மோசே 12 பேரை அனுப்புகிறார். அதில் முக்கியமாக 2 பேர் அவர்கள் ஸ்தோத்திரம் யூதா கோத்திரத்தை சார்ந்த ஆமென் காலேபும், அது மாத்திரம் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த யோசுவாவும் அவங்க மிக முக்கியமானவர்கள்.
ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள் தான் அங்கே கதாபாத்திரங்களாக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த 12 பேரும் அங்கே போய் வேவு பார்த்து விட்டு வருகிறார்கள். 40 நாட்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். இது ரொம்ப கடினமான ஒரு வேலை. ஆமென் ஸ்தோத்திரம். முன் வருவது கடினம். காரணம், கண்டுபிடித்தால் உயிருக்கு ஆபத்து என்ற நிலையில கானான் தேசத்துக்குள்ளே போய் சுற்றி பார்க்கிறார்கள். அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை பயமுறுத்தியது. மக்கள் ஏனாக்கின் புத்திரர்கள், ராட்சதர்களாக இருக்கிறார்கள், மிக உயரமாக பலசாலிகளாக இருக்கிறார்கள். அங்குள்ள தேசம் செழிப்பாக இருக்கிறது. அரணிப்பான பட்டணங்கள், ஸ்தோத்திர நாகரிகம் நிறைந்த பட்டணங்களாக காணப்படுகிறது. ஆகவே அவர்களை பார்த்த போது அவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள், நாம் எல்லாரும் அவர்களுக்கு முன்பதாக இருக்க முடியாது. அவர்களே சொல்கிறார்கள், நாங்கள் அவர்களை பார்க்கும் போது வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கு மட்டுமல்ல, எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போலதான் இருந்தோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே அவர்கள் திரும்பி வந்து சொன்ன போது, நிச்சயமாக நாம் அங்கே போக முடியாது, அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது என்று அவர்களை 10 பேர் சேர்ந்து அவர்கள் அதைரியப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவர்கள், மிகவும் பெரியவைகள். அங்கே ஏனாக்கின் குமாரர்களை கண்டோம். அமலேக்கிய தென்புறத்து தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியர், எபூசியர், எமோரியர் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடலருகையும் யோர்தான் அண்டையில் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அது மாத்திரமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், நம்மால் அவர்களை எதிர்க்க கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். ஆமென். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதர்களையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி வந்து பார்த்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்பல் செய்தார்கள். 10 பேர் துர்ச்செய்தியை பரம்பல் செய்தாங்க. ஆனால் 2 பேர் எழும்பி நின்று தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் போதும், நாம் இந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியும். பலவான்களாக இருந்தாலும், நாம் பலவீனர்களாக இருந்தாலும், அவர்கள் பெரிய ஆட்களாக இருந்தாலும், ராட்சதர்களாக இருந்தாலும், நாம் சாதாரண மக்களாக இருந்தாலும், கர்த்தர் நம்மேலே மட்டும் பிரியமாக இருந்தால் போதும், நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த 2 பேர் மாத்திரம் சொன்னாங்க. எப்போதுமே துர்ச்செய்தியை பரம்பல் செய்யறவங்க மெஜாரிட்டியா இருப்பாங்க, விசுவாசத்தை சொல்றவங்க மைனாரிட்டியா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். பெரும்பாலான மக்கள் எதிராக சொன்னாலும் இந்த 2 பேர் மிக முக்கியமானவங்க. நீங்கள் நானும் இந்த 2 பேரை போல இருக்கணும். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 பேர் வந்து 10 பேரை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் அப்படி சொல்லும்போது நம்ம 2 பேர் மாத்திரம் ஏன் அப்படி சொல்லணும், அப்ப நம்முடைய பேச்சு எடுபடாது, அதனால நம்ம 2 பேரும் கூட 10 பேரோடு சேர்ந்துருவோம்னு அப்படித்தான் தோணும். ஆனா அப்படி செய்யக்கூடாது. 10 பேர் சொன்னாலும் சொல்லட்டும், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், ஆனா உண்மையை உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். சத்தியத்தை சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். எடுபடாம போனாலும் சரி, எடுபட்டாலும் சரி, அல்லது நம்முடைய வார்த்தையை மதிச்சாலும் சரி, மதிக்காட்டாலும் சரி, ஆனா உண்மையும் சத்தியத்தையும் நம்ம ஒரு நாள் மாத்திக்கிட வேண்டியதில்லை. நம்ம மைனாரிட்டி என்பதற்காக சத்தியத்தை மறைக்க வேண்டியதில்லை, சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். தேசத்துல நம்மளை பார்த்து உலக சொல்லுது மைனாரிட்டின்னு, ஆனா நம்ம தான் மெஜாரிட்டி. உண்மையை சொல்ல போனா ஆமென். ஏனென்றால் ஆமென் சொல்றாங்கல்ல, அவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நாம் மெஜாரிட்டி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மெஜாரிட்டி அப்படிங்கற இடத்தை கொடுக்கிறதே நம்ம ஆண்டவர் தானே. அல்லேலூயா. ஆகவே இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 2 பேர் தங்கள் விசுவாசங்களை வெளிப்படுத்தினார்கள். முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? இந்த 12 பேரும் ஆமென் இஸ்ரவேலர்கள் தான். இந்த 12 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போனாங்க. இந்த 12 பேரும் ஒரே காட்சிகளை தான் பார்க்கறாங்க. வேற வேற இடத்துக்குலாம் போல, ஒரே பார்வை தான், ஒரே இடத்தை தான் பார்க்கறாங்க. ஆனா பார்வை தான் வித்தியாசமா இருக்கு. 10 பேர் பார்த்த பார்வை வேறு, இந்த 2 பேர் பார்த்த பார்வை வேறு. நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன், ஏன் 10 பேர் அப்படி துர்ச்செய்தியை சொன்னார்கள், ஏன் 2 பேர் நற்செய்தியை சொன்னார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. ஒரே தான் காரியத்தை பார்க்கறாங்க. இவங்க பார்த்த திராட்சை கொலைகளை தான் அவங்க பார்க்கறாங்க, இவங்க பார்த்த ஏனாக்கின் புத்திரரை தான் அவங்க பார்த்தாங்க. எல்லாமே சரிதான். ஆனா ஏன் வித்தியாசமான அங்கே ஸ்டேட்மெண்ட் வருது? அதுக்கு என்ன காரணம்? ஏன் வித்தியாசமாக 2 பேர் பேசுகிறார்கள்? ஒரே மாதிரி பார்த்தாலும் ஏன் 2 பேர் வித்தியாசமா பேசுறாங்கன்றத இந்த காலவெளியை நாம் ஒருமுறை கூட ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அந்த 10 பேரும் அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களையும் தங்களை மட்டும் பார்த்தார்கள். ஆனால்
இந்த 2 பேரும் அவர்களையும் தங்களையும் மட்டுமல்ல, தங்கள் அருகில் இருப்பவரையும் பார்த்தார்கள். அதுதான் வித்தியாசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில இயற்கையா பார்த்தா அந்த 10 பேரை மாதிரி தான் நம்மளும் பார்ப்போம். கட்டாயம் நமக்கும் அப்படிதான் தோணும். நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த 2 பேரும் அவங்க சொன்னதெல்லாம் மறுக்கல. அதையும் பார்த்துக்கணும். இந்த 2 பேரும் அவங்க சொன்னதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மைதான். ஏனாக்கின் புத்திரர் தான். அவங்க சொல்ற மாதிரி நாங்க வெட்டுக்கிளி போலதான் இருந்தோம், உண்மைதான். ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு, நம்பிக்கை நமக்கு. நம்முடைய தேவன் நம்மோடு கூட என்ன செய்றாரு? இருக்கிறார். தெளிவாக சொல்றாங்க 8ஆம் வசனத்துல 14:8, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த 2 பேர் சொன்ன வார்த்தைகள் பாருங்க, வித்தியாசமாக இருந்தது. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இன்னும் சொல்றாங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்களை காத்த நிழல் அவளை விட்டு போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அல்லேலூயா. உடனே அவங்க 10 பேரும் சேர்ந்து 2 பேரை கல்லெறியதுக்கு புறப்பட்டாங்களாம். நல்லது சொன்னா கல்லெறிய தான் வருவாங்க. ஆனா நல்லது சொல்லாமல் நிறுத்த முடியாது. உண்மையை உறக்க சொல்லித்தாகணும். ஆமென், ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க சொன்ன காரணம் நம்மை பார்க்கிலும் அவர்கள் பலவான்களாக இருந்தார்கள். அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை நம்மளை விசுவாசத்தை குறைக்க செய்கிறது. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில முடியாதுன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. எனக்கு இந்த காலை தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யோசுவாவும் காலேபும் அவர்கள் சொன்னது போல கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் மாத்திரம் இருந்தால் போதும், நாம் மேற்கொள்ள முடியும்ன்ற இடத்திற்கு நம்ம வந்துருவோம். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் கர்த்தர் உயர்த்தி கொண்டு வருவார். எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எவ்வளவு ஆழத்தில் இருந்தும் ஆண்டவர் உயர்த்தி மேலே கொண்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் பார்க்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா என்ற ஒரு கேள்விதான் இருக்கு. உங்க வாழ்க்கையிலும் குடும்பத்தின் சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நம்பிக்கை மாத்திரம் விடாதீங்க. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் ஜெயத்தை ஆண்டவர் தருவார் என் நம்பிக்கை. அன்பானவர்களே, ஆமென். 2 நாளாகவும் 25:8 வாசிக்கிறோம், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனாலே கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நினைச்சார்னா ஒத்தாசை பண்ண முடியும். அவர் நம்ம பிரியமாக இருந்தால் அவர் நமக்கு ஒத்தாசை பண்ண முடியும். இதுதானே கேள்வி. அவர் நம்ம பிரியமாக இருக்கிறாரா என்ற கேள்வி. என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, கர்த்தர் கானானியரை தேவன் அவர் கையில், இஸ்ரவேல் கைகளில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ போராட்டம். ஆனா என்ன தெரியுமா? அவன் 13ஆம் அதிகாரத்தில் கானானை பெற வேண்டியவர்கள் 21ஆம் அதிகாரத்தில் தான் கானானை பெற வேண்டியது இருந்தது. ஏன் இடையில் அவ்வளவு நீள தூரம் தெரியுமா? அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்காததுனாலே. நல்ல கவனிங்க, அந்த இடத்தை பக்கத்துல நெருங்கிட்டாங்க. கானானை போய் பார்த்துட்டு வந்துட்டு நீங்க போய் கானானை சுதந்திரிக்க வேண்டியதுதான். ஆனால் அப்போது நடக்க முடியாத காரணம், இவர்களுடைய அவிசுவாசத்தின் பேரில இன்னும் சில வருஷங்கள் இன்னும் சுற்றி அலைந்து திரிந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் அங்கே சுதந்திரிக்க முடிந்ததல்லவா? உடனடியாக பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் பெறாததற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில சில அவிசுவாசங்கள் நம்மை அப்படி செய்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்னதை செய்வதற்கு தடையாக இருப்பது எது தெரியுமா? அவிசுவாசம் தான். கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தரை விசுவாசி, கர்த்தர் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. முழு நம்பிக்கையோட சொல்லுங்க, என் தேவன் எனக்கு நிச்சயம் செய்வார். கையை வைத்து சொல்லுவோமா? என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அங்கே சகோதரிகள் காலையில எழுந்து அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே போறாங்க. கல்லறைக்கு நேர போகும்போதே சொல்லிக்கொண்டே போறாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், வெள்ளிக்கிழமையில கிறிஸ்துவை அடக்கம் செய்த போது ஒரு பெரிய கல்லை வைத்து கல்லறையை மூடி விட்டார்கள். அது அநேகர் சேர்ந்து செய்த வேலை. அங்கே பலசாலிகள் எல்லாம் சேர்ந்து, ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பாரான் கல்லை அந்த குகையிலே இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு அதை மூடி விட்டார்கள்.
தனிநபராகவோ சிலராகவோ அந்த கல்லை எடுத்து விட முடியாது. ஆனால் சகோதரிகளோ இயேசுவின் கல்லறைக்கு போகிறார்கள். காலையில அதிகாலை இருட்டோட எழுந்து கொண்டு அவர்கள் வாசனை திரவியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இயேசுவின் சரீரத்திற்கு பூசுவதற்காக அவர்கள் எவ்வளவு தைரியத்தோடு பெண்கள் அன்னைக்கு போயிருக்கிறாங்க பாருங்க. அவங்களை பாராட்டணும். அதிகாலை இருட்டோடே போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லறைக்கு போனார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பக்கத்துல இயேசு உயிர்த்தெழுவார் என்றதை மறந்துட்டாங்கன்றது மைனஸாக இருந்தாலும் தைரியமா போனது பிளஸ்ஸா எடுத்துக்கணும். அந்த காலையில போறாங்க. அவங்க போகும்போதே சொல்லிக்கொண்டே போகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி தள்ளுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனா போய் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு வீட்டிலே இருந்து விடவில்லை. யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று போனாங்க. நல்ல கவனிங்க. இவங்க போய் அந்த கல்லை புரட்டி தள்ள முடியலன்னா வெறுமையா தான் வரணும். ஆனா அநேக போகவே இல்லை. ஏன்னா கல்லை புரட்டி நம்மளால தள்ளவே முடியாதுன்னு வீட்டுல என்ன செஞ்சிடறாங்க, இருந்துடுறாங்க. ஆனா இந்த சகோதரிகளோ அது தள்ள முடியாதான். ஆனா முயற்சி பண்ணுவோம், ஆனா போய் பார்ப்போம் யார் நமக்காக செய்வார்கள். நிறைய பேர் தனக்குள்ளே சில முடிவுகளை எடுத்துட்டு அது நடக்காது, அது முடியாது அப்படின்னு அவங்களே தீர்மானம் பண்ணி ஜெபிக்கிறதை விட்டுறாங்க, விசுவாசிக்கிறதை விட்டுறாங்க, கர்த்தரை தேடுறதை விட்டுறாங்க. ஆனா இந்த சகோதரி விசுவாசத்தை விடல. நடக்காதுங்கிறது உண்மைதான், ஆனாலும் முயற்சிப்போம் என்று அந்த பெண்கள் போனாங்க பாருங்க. தேவன் அவருடைய முயற்சியை பார்த்தார், அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளே அவர்களுக்காக ஏற்கனவே கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. அல்லேலூயா. சில வசனங்களை வாசிக்கிறப்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. கல்லை உடைத்துக் கொண்டு கர்த்தர் வெளியே வந்தாரா, இல்ல கல் மூடி இருக்கும் போதே வெளியே வந்தாரா நமக்கு தெரியாது. ஆமென். ஆண்டவராலே மனுஷரால் பூட்டப்பட்ட அந்த கல் இருக்குல்ல, பெரிய பாரங்கள், கல்லறை மூடி இருக்குல்ல, கல்லறை அந்த மூடப்பட்ட கல்லை எடுத்துட்டு தான் அவரால் வர முடியுமா, மூடி இருக்கும் போதே வர முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எத்தனை பேர் அதை யோசிக்கிறீங்க? ஏன்னா உயிர்த்தெழுந்த பிறகு சீசர் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் போது, கதவு பூட்டி இருந்த போது இயேசு அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்தார், வந்தார் இல்லையா? அப்படியானால் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வரக்கூடுமானால் அடைக்கப்பட்ட கல்லறையில் இருந்து அவரால் வர முடியுமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கல்லை புரட்டி தள்ளியது எதற்காக என்றால் இயேசு வெளியே வருவதற்கல்ல, நீ உள்ளே போவதற்கு, அங்கே இயேசு உண்மையா உயிர்த்தெழுந்தார் என்றார் என்பதை பார்ப்பதற்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வருவதற்காக கல் புரட்டி தள்ளப்படவில்லை என்று நான் நம்புகிறேன். எதற்காக தெரியுமா? உள்ளே இயேசு இல்லை என்று நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் கல் புரட்டி தள்ளப்பட்டது. ஆண்டவர் பெரியவர் என்பதையும் வல்லமையுள்ள தேவன் என்பதையும் உனக்கு காட்டும்படியாக கல் புரட்டி தள்ளப்பட்டது. அவர் வெளியே வரணும்னா கல்லை யாரும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திறக்காமலே அவர் வந்துடுவார். அவரால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரி, இந்த காலை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே ஒன்றை எண்ணிக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளையும், உங்கள் கணவரையும், உங்களையும், உங்கள் வருமானங்களையும், உங்கள் சூழ்நிலைகளையும், உங்கள் சொந்தங்களையும், இயற்கையான நடைமுறைகளையும் பார்த்து நீங்களே ஒரு கற்பனையாக சில விஷயங்களை வைத்திருக்கீங்களே, அதெல்லாம் உடைச்சு போட்டுட்டு என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும், எனக்கு அவர் பலன் தர முடியும், என் வாழ்வை உயர்த்த முடியும், என் பிள்ளைகளை உயர்த்த முடியும், கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய முடியும், என் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் ஆழமாக விசுவாசியுங்கள். யார் நமக்காய் கல்லை புரட்டி தள்ளுவான் என்று கேட்பது தவறல்ல. ஆனால் அந்த வார்த்தை உங்களை உட்கார வைத்து விடக்கூடாது. நீங்கள் எழுப்பி ஆண்டவருக்காக ஓட வேண்டும். இது எப்படியாக வேண்டும் மரியாதை போல கேட்பது தவறல்ல. ஆனால் கர்த்தருக்கு அடிமை என்று அவர் ஒப்புக் கொடுத்தது போல நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். நான் தான் சொல்றேன், அப்படி வார்த்தை வராமலே இருக்காது, உங்களுக்கு சந்தேகம் வராமலே இருப்பதில்லை. ஆனா வந்தாலும் அதன் மத்தியில என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். இந்த உலகத்துல தான் வாழ்றோம் பாருங்க. உலகத்துல வாழ்றோம், அப்பப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை நம்ம நினைச்சு சோதனை பண்ணதான் செய்யும். நம்ம சூழ்நிலை பார்க்கும்போது சில நேரம் சோர்ந்துருவோம். ஆனா சோர்ந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. சூழ்நிலைகள் உங்களை அமர பண்ணிவிடக் கூடாது. சூழ்நிலை அமர பண்ணிவிடக் கூடாது. தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து எப்பொழுதெல்லாம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களை ஓட விடாமல் தடுக்கிறதோ, விசுவாசிக்க விடாமல் தடுக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து நீங்கள் ஆண்டவருக்காக முழு நம்பிக்கையோடு புறப்பட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர்
செய்வார் என்று நடக்க ஆரம்பிச்சிருங்க. அதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. அவ்வளவுதான், இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒண்ணு நடக்கலன்னு நிறுத்திடாதீங்க. ஆமென். சோத்திர வாக்குத்தத்தம் பண்ணினை பெறுகிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க. ஆமென். கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. எனக்கு இந்த காலைவேளை தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை நீங்கள் முழுமையாக விசுவாசிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனைக்கு வரும்போது ஒருவேளை நீங்களும் கூட இப்படிப்பட்ட எண்ணத்தோடு வந்திருக்கலாம், எப்படியோ அந்த கதையை கொண்டு போய் விடலாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு எழுதப்பட்ட தலைவிதி என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை எண்ணி சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய ஓட்டத்தின் வேகம் குறைந்து விட வேண்டாம். உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்களை கிறிஸ்துவில் சோர்ந்து போக பண்ணிவிட வேண்டாம். அந்த 10 பேரை போல நீங்க அமர்ந்து விடாதீர்கள். மிக கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. தாங்கள் அவிசுவாசப்பட்டது மட்டுமல்லாமல் அநேகரையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவிசுவாசப்படுத்திட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துல நீங்க மற்றவங்களை விசுவாசத்துல தூண்டுறவங்களா இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அன்பான சகோதரி சகோதரா, நீங்க அந்த வீட்டுல ஒரு விளக்கேற்றி வைக்கிறவங்களா இருக்கணும், ஊதி அணைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நீங்க எப்படி பேசுறீங்களோ அதுதான் இன்னும் சிலரை பாதிச்சிடும். குடும்ப தலைவரா இருக்கிற சகோதரா, நீங்க அவிசுவாசமாவே பேசிட்டே இருந்தீங்கன்னா அந்த அவிசுவாசம் உங்க மனைவி பிள்ளைகளுக்குள்ளும் பாதிச்சிடக்கூடாது. சகோதரிகளுக்கும் சொல்றேன், நீங்க அவிசுவாசமாவே பேசுனீங்கன்னா அது உங்க கணவரையும் பிள்ளைகளையும் கூட பாதிக்கும். நீங்க பேசுற அந்த விசுவாசமான வார்த்தை மற்றவங்களை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரணும். அவங்களையும் தூண்டி விடுற விசுவாசமா இருக்கணும். டெய்லி பேசுங்க. எந்த சூழ்நிலையும் சொல்லுங்க, கர்த்தர் காத்துடுவாரு, அவர் செய்வார். நமக்கு இந்த காரியங்களை ஆண்டு நடைபெறுவாரு, நம்ம ஆண்டவரை கைவிட மாட்டாருன்னு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. கணவர் சோர்ந்து வரும்போது உங்க கணவருக்கு சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கார், பார்த்துடுவாருன்னு நம்பிக்கை வார்த்தையை நீங்க ஊட்டணும். யோசுவா காலை போலதான் நீங்க இருக்கணும். மீதி உள்ள 10 பேர் பேரை சொல்லப்படல, இந்த 2 பேர் தான் திரும்ப திரும்ப வருது. ஏன் தெரியுமா? மற்றவங்களை விசுவாசத்துல தூண்டுறவங்களா இருந்த 2 பேர். இன்னைக்கு நீங்களும் நான் அப்படிப்பட்டவங்களா இருப்போமா? வீட்டுல அந்த 10 பேர் எங்கேயும் இருப்பாங்க, இல்லாம இருக்கிறது இல்ல. நீங்க எங்க போனாலும் அந்த 10 பேர் இருக்கதான் செய்வான். ஒரு பஸ்ல போகும்போது ஒரு 10 பேர் இருப்பான். சபைக்குள்ள அந்த 10 பேர் இருப்பான். நம்ம வீட்டுல குடும்பத்துக்குள்ள அந்த 10 பேர் இருப்பான். அவங்க நம்மளை அதைரியப்படுத்துற வார்த்தைகளை யாராவது சொல்ல செய்வாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலையில பாக்குறவங்க, நம்ம கர்த்தரை பாக்குறவங்க. நம்ம கர்த்தரை பாக்குறவங்களா இருப்போம். சூழ்நிலையும் பார்க்கத்தான் செய்யறோம், ஆனா அதையும் தாண்டி கர்த்தர ஒரு பார்வை இருக்குல்ல, அவரை பார்க்கிற அந்த பார்வை இருக்குல்ல, அதுதான் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருது. தயவாய் சொல்கிறேன், மீண்டும் வீடுகளில், குடும்பங்களில், சபைகளில் அவிசுவாசமாய் பேசுகிற யார் உங்களுக்கு எதிரே பேசினாலும் நீங்கள் தைரியமா சொல்றாங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நடத்துவார். யோசுவாவும் காலேபும் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை மறந்துடாதீங்க, கர்த்தர் மாத்திரம் நம்மை பிரியமா இருந்தால் தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். சில நிமிடங்கள் மாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் நம்மேல் பிரியமாக இருந்தால், கர்த்தர் மாத்திரம் நம்மேல் பிரியமாக இருந்தால். ஓ தேங்க்யூ ஃபாதர், நன்றி. ஹல்லேலூயா. 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். முழங்கால் போட முடிந்தால், கையை உயர்த்த முடிந்தால் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பல முறை சோர்ந்து போயிருக்கிறப்பா, என் வீட்டின் சூழ்நிலைகள் என்னை சோர்வுக்குள் ஆக்கினது உண்டு, நான் அழுதது உண்டுதான். ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை வாழ்க்கையில் சோர்வு உண்டாக்குனது உண்மைதான்ப்பா. நான் பதறி பேசுறது உண்மை. ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துல ஏற்பட்ட அந்த சூழ்நிலைகள்ல பதறி பேசியிருக்கலாம், அவிசுவாசமா பேசியிருக்கலாம். நான் ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிற பிள்ளைதான், ஆனா சூழ்நிலை நிமித்தமாக நான் சோர்ந்து போய்விட்டேன், அவிசுவாசமா பேசிட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் மறுபடியும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஒருவர் கூட ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க கையை உயர்த்தி அந்த வார்த்தைகளை தயவா சொல்லுங்க. தயவு செய்து வாய் திறந்து பேசுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள விசுவாசம் ஆவியை தாங்க, எனக்குள்ள விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. யார் யார் என்னென்னமோ சொல்லட்டும், என்னென்ன காரியங்களால நான் பார்த்தாலும் பரவாயில்ல, எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க தான் வெட்டுக்கிளியா தோணலாம், எங்கள் தேவன் பராக்கிரமசாலியா இருக்கிறீங்கப்பா, நாங்க எங்களெல்லாம் நம்பல, உங்களை நம்புறோம், என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும் நம்புறேன் அப்பா. என்னை வேதனைப்படுத்தின சூழ்நிலைகள், என்னை சோர்வுக்குள்ளாக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்ற முடியும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத வனாந்தரமா இருந்தாலும் அந்த வனாந்தரத்தில்
ஹalleluya. எல்லா முயற்சியும் தோற்று போனாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் எங்கள் தேவன் செய்ய வல்லவர், எங்கள் தேவன் செய்ய வல்லவர், எங்கள் கர்த்தர் செய்ய வல்லவர். எத்தனையோ முறை பார்வோனிடத்தில் போய் கெஞ்சி மன்றாடி விடுதலை கிடைக்காத சூழ்நிலையில இன்னும் 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 எத்தனை முறை தான் போவது என்று சோர்ந்து போன நிலையில கர்த்தர் ஒரு நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார் அல்லவோ. கர்த்தர் நம்மை விடுவிப்பாரு, நம்மை விடுவிப்பாரு. சகோதர சகோதரி, நீங்க விசுவாசியுங்கள். கடினமான பார்வோன் முன்னாடி விசுவாசியுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த காலவேளையில எல்லாம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நன்றி இயேசுவே, நீர் பெரியவர். ஹalleluya ஹalleluya. அப்படியே எங்களை தாழ்த்துறோம். இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதியும். அவிசுவாசத்தை கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நான் விசுவாசமாய் இருக்க கிருபை செய்யும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாட்களுடைய பிள்ளைகளை இன்னும் விசுவாசத்தால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை விசுவாசித்து பிள்ளைகள் ஜெயம் பெறுவார்களாக என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே பெரிய மாற்றங்களை